மக்களை இந்த ஆட்சியாளர்கள் ஏமாற்றி வருகிறார்கள். மக்களை 500க்கும் 1000க்கும் எப்படி பாராளுமன்ற தேர்தலிலே பயன்படுத்தினார்களோ, சிறுபான்மை மக்களை ஏமாற்றி வாக்குகளை வாங்கினார்களோ அதுபோல 26 தேர்தலிலும் மக்களை மிரட்டி, மக்களை ஏமாற்றி, சிறுபான்மை நண்பர்களை ஏமாற்றி இவர்கள் ஆட்சிக்கு வந்துவிடலாம் என்று கங்கணம் கட்டிக் கொண்டிருக்கிறார்கள். நமது தாய்மொழியாம் தமிழை விற்று பிழைக்கிறார்கள். இவர்களுக்கு இந்த தேர்தலிலே தமிழ்நாட்டு மக்கள் தக்க பாடம் புகட்ட வேண்டும். வருகின்ற 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக நமது சோளிங்கர் தொகுதியிலே போட்டியிட போகின்ற உங்கள் வீட்டு பிள்ளை, உங்களது சட்டமன்ற உறுப்பினர், அம்மா அவர்களின் கொள்கைகளுக்காக, அம்மா அவர்களின் லட்சியங்களுக்காக விலை போகாத அந்த தங்கம் எனது அன்பு தம்பி பார்த்திபன் அவர்களை மாபெரும் வெற்றி பெற செய்வதன் மூலம் திமுகவின் சாவுமணி அடிக்கப்படுவது சோளிங்கர் தொகுதியிலே தொடங்கப்பட வேண்டும் என்று இந்த நேரத்திலே உங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு, மாலை 5 மணியிலிருந்து நமது ராணிப்பேட்டை மாவட்டம் மற்றும் பிற பகுதியிலிருந்து பெரும்பாலான தாய்மார்களும் பெரியோர்களும் இளைஞர்களும் கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் இங்கே வருகை புரிந்திருக்கின்றீர்கள். நீங்கள் அனைவரும் பத்திரமாக பாதுகாப்பாக வீடு செல்ல வேண்டும் என்று உங்களை வேண்டி விரும்பி கேட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.